அவருடைய மிகப்பெரிய ரசிகன். நாங்கள் தலைவர் தான் சொல்லுவோம் அவரை. அவர் கூட ஃபஸ்ட்டு டே உட்காரும் பொழுது எனக்கு வந்து உண்மையிலேயே அது வந்தவரை நாங்கள் பார்ப்போமா நினச்ச காலங்கள் உண்டு. ஸோ அவருக்கு எதிர்த்தாப்படியே உட்காந்து நம்ம நடிக்கிறோமே அப்படின்றப்ப அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் வெளியே சொல்ல முடியல என்னால். அதுக்கு வந்து ரஞ்சித் சார் தான் மெயின். என் பையன் ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் நடிக்கணும்னு கூப்பிட்டு ஒரு நல்ல கேரக்டர். இன்றைக்கி கூட இப்போ கூட ஒரு மீம்ஸ் வந்துச்சு, அந்த மார்த்தாண்டம் கேரக்டரை வச்சு ஒரு மீம்ஸ் இப்போ கூட போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆச்சு. பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் அவர்கிட்ட அந்த பழக்கங்கள் இருக்குது. ஒரு சாதாரண ஆட்கள் கூட விஷ் பண்ணிட்டு தான் போவார். செட்டுக்கு வந்துட்டார்னா சாதாரண சும்மா அப்படியே டக்குன்னு போயிட மாட்டார். அதே மாதிரி அவர் வந்து கேரவன் பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டார். ஜெகமேதந்திரத்துலேருந்து எனக்கு வந்து ஒரு அதாவது ஒரு அகதி கேரக்டர். ஊரை விட்டு போயிடுவோம், நாங்கள் ஒரு நாட்டை விட்டே வந்துடுறோம், இன்னொரு நாட்டில் வந்து பழக்க வந்திருக்கோம் அப்படின்றப்ப அவங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு என் பையன் அதெல்லாம் நல்ல டயலாக் வந்து பவர்ஃபுல்லான டயலாக். இப்படி வந்து என்ன நம்ம கொஞ்சம் கூட ஒரு ஒரு தாட்ஸே இல்லாம சினிமாக்குள்ள என்டர் ஆகி நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து மோஸ்ட் ரெக்கக்னிசபிளா இருக்கீங்க. நீங்க உங்களை பார்த்தாலே ஓகே அந்த படத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்ற ரெக்கக்னிஷன் வந்து மக்களிடையே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சிட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த பேட்டை, கபாலி இந்த படங்கள்ல நடிச்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கபாலியில நடிக்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அதாவது இன்றைக்கி வந்து நான் உண்மையிலே எனக்கு வந்து நான் மிகப்பெரிய ரசிகன், அவருடைய மிகப்பெரிய ரசிகன். நாங்கள் தலைவர் தான் சொல்லுவோம் அவரை. அவர் கூட ஃபஸ்ட்டு டே உட்காரும் பொழுது எனக்கு வந்து உண்மையிலேயே அது வந்தவரை நாங்கள் பார்ப்போமா நினச்ச காலங்கள் உண்டு. ஸோ அவருக்கு எதிர்த்தாப்படியே உட்காந்து நம்ம நடிக்கிறோமே அப்படின்றப்ப அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் வெளியே சொல்ல முடியல, என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. அன்னைக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப நான் பெருமைப்பட்டேன். சரி, இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆளாக வந்து அவருக்கு முன்னாடி நம்ம உட்காந்துருக்கோம். அதுக்கு வந்து ரஞ்சித் சார் தான் மெயின். என் பையன் ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் நடிக்கணும்னு கூப்பிட்டு ஒரு நல்ல கேரக்டர். இன்றைக்கி கூட இப்போ கூட ஒரு மீம்ஸ் வந்துச்சு, அந்த மார்த்தாண்டம் கேரக்டரை வச்சு ஒரு மீம்ஸ் இப்போ கூட போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதனால் விவரிக்க முடியல என்னால். ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப அட்மயர் பண்ணி பார்த்த விஷயம் ரஜினிகாந்த் சார் கிட்டனா என்னது? ரஜினி சார்ட்ட எல்லாமே அட்மயர் பண்ணலாமே, அவர்கிட்ட ஒரு விஷயம் கிடையாது. பண்ணிக்கணும் நம்ம லைஃப்ல, நம்ம இதை கண்டிப்பா நம்மளும் இதை இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் நம்ம எடுத்துட்டு வந்திருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதை கற்றுக்கிட்டேன் நான் இல்லை. அதாவது நான் வந்து சினிமான்றது வந்து எனக்கு ஆக்சிடென்டலாக வந்தது. ஸோ அதில் வந்து நான் சினிமா போக்கில் தான் போய்கிட்டு இருக்கேனே தவிர இதில் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் அப்படி நினைக்கவே இல்லை. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்திருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு எய்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஹீரோனா இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணுறப்ப அப்போ ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றது அப்போ அவர்கிட்டருந்து சில பழக்கங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். இவர் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சவர், ஆல்ரெடி நாங்கள் ரசிச்சிருக்கோம், அவர் சினிமாக்களை ரசிச்சிருக்கோம், அவருடைய கருத்துக்களை ரசிச்சிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வரும்பொழுது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சதே தவிர இதில் வந்து நான் பெருசாலாம் ஒன்றும் அவரை ரசிச்சுக்கிட்டு இருந்தமே தவிர அவர்கிட்ட இருந்து நான் எதுவும் இதாகிக்கலை, கற்றுக்கலை. இன்னும் அவர் வந்து ஒரு நல்ல ஹியூமன். அதாவது நம்ம பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம். அதாவது யாராக இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் அவர்கிட்ட அந்த பழக்கங்கள் இருக்குது. ஒரு சாதாரண ஆட்கள் கூட விஷ் பண்ணிட்டு தான் போவார். செட்டுக்கு வந்துட்டார்னா சாதாரண சும்மா அப்படியே டக்குன்னு போயிட மாட்டார். அதே மாதிரி அவர் வந்து கேரவன் பெருசாக யூஸ் பண்ணவே மாட்டார். ஷார்ட் முடிஞ்சு லென்ஸ் மாத்திர டயத்தில் கூட சொல்லுவாங்க டைரக்டர் வந்து, சார் நீங்கள் போக்காருங்க, லென்ஸ் தானே மாத்திரங்க, இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு ஓரத்தில் சேரை போட்டு பேசாமல் உட்காந்துறாரு. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். சூப்பர். ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சா சார் நீங்க சினிமாக்கு வந்து? 2012 வந்தீங்க. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துல எக்கச்சக்கமா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் நீங்க நடிச்சிட்டீங்க. இதுல தி மோஸ்ட் ஃபேவரட் நான் பண்ணதுல எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ண ரோல்ஸை பத்தி சொல்லுங்க. ஜெகமேதந்திரம் தான். ஜெகமேதந்திரத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு அதாவது ஒரு அகதி கேரக்டர். ஊரை விட்டு போயிடுவோம், நாங்கள் ஒரு நாட்டை விட்டே வந்துடுறோம், இன்னொரு நாட்டில் வந்து பழக்க வந்திருக்கோம் அப்படின்றப்ப அவங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு என் பையன் அதெல்லாம் நல்ல டயலாக் வந்து பவர்ஃபுல்லான டயலாக். ஸோ அதை வெளிப்படுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ பெங்களூர்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. வந்தவங்க சின்ன பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க, அவங்க குட்டீஸோடு வந்திருந்தாங்க.
வந்திருக்கும்போது அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி சார் உங்களை பார்த்தோம் அவங்க சன்னுடைய படம்லாம் எங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க பிடிக்கும் சார் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் கூட ஜெகமே தந்திரன் பார்த்தோம் நல்லா இருக்கு அப்படின்னா ஜெகமே தந்திரன் பேரை சொல்லவே அந்த பொண்ணு சொல்லுது அந்த பிளேட்டு கழுவாரில் அந்த தாத்தா தானே அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டரோட இம்பேக்ட் கொடுத்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அந்த டயலாக் வந்து உண்மையிலே எனக்கு அந்த மனசை தொடரமான ஒரு டயலாக் அது. சூப்பர். நிறைய கேரக்டர்ல வந்து நீங்க நடிக்கும்போது அது ரொம்ப ஜென்ரலா இருக்கும். நீங்க வந்து லைக் நீங்க ஒரு பர்சனா நீங்க ஆக்ட் பண்றீங்க அப்படின்றது இல்லாம ரொம்ப நேச்சுரலாவே நான் இப்படிதான் அப்படின்ட்டு கேரக்டரா வாழ்ற மாதிரி தான் நிறைய படங்கள்ல இருக்கு. இது வந்து ஒரு பட் அட் த சேம் டைம் எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரியும் இருந்தது கிடையாது. அது எப்படி நீங்க உங்களை ஃபிட் இன் பண்ணிக்கிறீங்க ஒரு ரோலுக்கும்? ஆக்சுவலாக கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணுவேன். நான் சீன் பேப்பர்லாம் முதல் 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கிடுவேன். வாங்கிட்டு அந்த டைலாகை பார்த்துட்டு அதுக்கு நான் அந்த கேரக்டரில் எப்படி போய்க்கலான்றதை உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுவேன். நான் அது எப்படி பேசலாம் அப்படின்றத கொஞ்சம் பேசியெல்லாம் பார்த்துக்குவேன். நான் டைரக்டரை சொல்லிடுவேன், நான் வந்து என்னுடைய இதில் பண்ணுறேன், நீங்கள் ஏதாச்சும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். நான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அப்படியே பண்ணிடுவேன் நான். நைஸ்.